கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தினுடைய 2வது வாரத்தில் நாம் அடியெடுத்து வைக்கின்றோம். இயேசுவினுடைய உருமாற்றத்தை குறித்து நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். உருமாற்றம் என்ற உடனே என் நினைவுக்கு, பிரசங்கத்துக்கு தயார் செய்து கொண்டிருந்த போது என் நினைவுக்கு வந்தது, ஒரு கல்யாணத்தில் நிறைய உருமாற்றங்கள் நடக்கும். பார்த்துருக்கீங்களா? கல்யாணத்தில் அந்த கல்யாணத்தப்போ அந்த பொண்ணு எனக்கு நல்லா தெரியும். அந்த பொண்ணை நான் பார்த்துருக்கேன், நல்லா தெரியும். நான் அந்த கல்யாணத்துக்கு போயிட்டு பொண்ணை தேடுறேன், எங்கடா பொண்ணை காணுமே அப்படின்ட்டு. பார்த்தா அந்த பொண்ணு வந்து சொல்ல, நான் தான் கல்யாண பொண்ணு அப்படின்னு சொல்லுது. அந்த பொண்ணை பார்த்தா அப்படி தெரியல, நீயா இப்படி இருக்கிற அப்படிங்கிற அளவுக்கு மேக்கப் போட்டு பயங்கர உருமாற்றம் செய்திருந்தார்கள். இன்றைக்கி நம்ம ஒரு சில பிள்ளைங்க என்ன செய்கிறாங்க, 1/4 கிலோ ஃபேர் அண்ட் லவ்லி அள்ளி முகத்தில் பூசி அப்புறம்தான் வர்றாங்க. உருமாற்றம் என்பது இது அல்ல, மாறாக ஃபாதர் சொன்ன மாதிரி, முன்னோரில் சொன்ன மாதிரி உள மாற்றம் இல்லையா? அதுதான், உள்ளத்திலே மாற்றம் ஏற்பட வேண்டும். அதற்காகத்தான் இந்த அச்செய்தியின் வழியாக கடவுள் நம்மோடு பேசுகிறார். அன்புக்குரியவர்களே, இது ஒரு அழகான ஒரு சம்பவம் பாருங்கள். இயேசு தன்னுடைய உயிர்த்தெழுதலை முன்னரே இந்த தாபோர் மலையிலே அவர் காட்டுகின்றார். ஒரு மாட்சி நிறைந்த ஒரு காட்சியை சீடர்கள் காண்கிறார்கள். ஒரு சொர்க்கம் போல அது இருந்தது. ஆண்டவர் இயேசு தோற்றம் மாறுகிறார். எந்த சலவைக்காரனும் வெளுக்க முடியாத அளவுக்கு அவருடைய ஆடைகள் வெண்மையாக இருந்தன. மிகுந்த ஒரு பிரகாசம் அங்கே இருந்தது. உடனே அந்த பேதுரு சொல்கிறார், ஆண்டவரே, நாம் இங்கே இருப்பது நல்லது. உமக்கு ஒன்றும், எலியாவுக்கு ஒன்றும், மோசேக்கு ஒன்றுமாக 3 கூடாரங்களை அமைத்து நாம் இங்கேயே தங்கிவிடலாம் என்று அவர் கூறுகிறார். அப்படின்னா என்ன, ஒரு இன்பமயமான ஒரு நிகழ்வு நடக்கும் பொழுது நமக்கு என்ன தோணுது, நாம் இங்கேயே இருந்துக்கலாம் இல்லையா? கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் இந்த பெண்கள் அவங்க அம்மா வீட்டுக்கு போகும்பொழுது இப்படி இருக்கும், பேசாமல் அம்மா வீட்டில் எவ்வளோ ஜாலியாக இருந்தோம், இங்கேயே இருப்பது எவ்வளவு நல்லது இல்லையா? அங்கே போய் அவங்ககிட்ட அடியும் கடியும் வாங்கிட்டு இருக்கணும், அதுக்கு இங்கேயே நான் நல்லா வாழ்ந்திருக்கலாமே அப்படின்னு தோணும். ஆனால் இது ஒரு நிழல் தான், நிஜம் அல்ல. இப்போ இயேசு என்ன சொல்கிறாரு, இல்லை, நான் இன்னொரு மலையை பார்க்க வேண்டியது இருக்குது. நீ இப்போ தாபோர் மலையை பார்க்குற, இன்னொரு மலை இருக்குது இல்லையா, கல்வாரி மலை. நான் அங்கே போகணும், அதுதான் என்னுடைய டெஸ்டினேஷன். நான் அங்கே போகணும். அங்கே போய் இந்த மக்களுக்காக நான் பலியாக வேண்டும் அப்படின்னு அவர் சொல்கிறார். இங்கே இருப்பது நல்லது. அது ஒரு நிழல் போல். ஆனால் அம்மா வீட்டில் அப்படி இருந்துட முடியுமா? முடியாது. யதார்த்தத்துக்கு நம்ம இங்கே வந்து தான் ஆகணும். எக்ஸாம் வருது, மேட்சும் போட்டுக்கிட்டே இருக்கிறானுங்க. கரெக்டாக எக்ஸாம் டைமில் தான் மேட்ச் எல்லாம் ஓடிட்டுருக்குது இல்லையா? இன்றைக்கும் மேட்ச் இருக்குது. அப்போ நம்ம பசங்க என்ன, மேட்ச் பார்த்து கொண்டே இருப்பது எவ்வளவு நல்லது. அதுவும் ஒரு டீயும் ஒரு ஸ்நாக்ஸும் சாப்பிட்டு அப்படியே, முறுக்கெல்லாம் சாப்பிட்டு அப்படியே மேட்ச் பார்ப்பது எவ்வளவு நல்லது. இங்கே இருப்பது நல்லது அப்படின்னு நமக்கு தோணும். டிவி பார்க்குறதும், சீரியல் பார்க்குறதும், படம் பார்க்குறதும் இங்கே இருப்பது நல்லது அப்படின்னு நமக்கு தோணும். ஒரு சுற்றுலா போகிறோம், நல்ல ஒரு என்ஜாய் பண்ணுறோம், நம்ம என்ன நினைக்கிறோம் மனசில், இங்கே இருப்பது எவ்வளவு நல்லது அப்படின்ட்டு. ஒரு கல்யாணம், ஒரு விழாக்களெல்லாம் வரும்பொழுது 1 வாரம் நல்ல கறி சோறு எல்லாம் சாப்பிட்டு நல்ல விருந்தெல்லாம் படைக்கிறோம். அப்போது இங்கே இருப்பது எவ்வளவு நல்லது அப்படின்னு நமக்கு தோணுது. ஆனால் அது யதார்த்தம் இல்லை. 1 வாரம் சாப்பிட்லாம், அதுக்கப்புறம் நமக்கே சீப்போ அப்படின்னு ஆயிரும். அப்போது யதார்த்தம் வேறு, இது நிழல் வேறு. அப்போது பேதுரு சொல்கிறார், இங்கே துன்பம் இல்லாமல் நான் இன்பத்திலேயே இருந்துக்கலாம் அப்படின்னு. அது யாருக்கும் சாத்தியமே இல்லை. இன்பமும் துன்பமும் கலந்தது தான் வாழ்க்கை. உயர்ந்த மலையில் இருக்கிறாங்க, கீழே இறங்கி தான் வரணும். நான் எங்கேயே இருந்துக்கலாம், மலையிலே இருந்துக்கலாம், இல்லை, நீ இறங்கி வரணும், யதார்த்தத்துக்கு வரணும். அங்கே இருக்கிற இன்ப துன்பங்களில் நீ கலந்துக்கணும், அப்புறம்தான் உனக்கு மீட்பு உண்டு என்பதை இயேசு இந்த உருமாற்றத்தின் வழியாக மிக அழகாக நமக்கு சொல்லித் தருகின்றார். சரி, ஒரு 4 வகையான ஒரு மாற்றங்களை நாம் சிந்திப்போம். முதல்ல
மனமாற்றம். முதல்ல என்ன? மனமாற்றம் அல்லது சிந்தனையில் மாற்றம் அப்படின்னு வச்சுக்குவோம். சிந்தனையில் மாற்றம். இந்த தவக்காலத்தில் சிந்தனையில் எப்படி நான் மாற்றத்தை கொண்டு வருவது? ப்ரிஜுடிஸ் இல்லையா? ப்ரிஜுடிஸ், முற்சார்பு எண்ணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவரை பற்றி நமக்கு முழுமையாக தெரியுமா? தெரியாது. நீங்கள் நல்லா பழகிற நண்பரையே உங்களால் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. சைக்காலஜி அதான் சொல்லுது. ஒரு சில இதெல்லாம் வச்சு இவங்க இப்படின்னு கணிக்கலாமே ஒழிய இவர் இப்படி தான் அப்படின்னு யாராலையும் ஜட்ஜ் பண்ண முடியாது. இப்போ என்னை பற்றி நானே புரிந்து கொள்ள முடியுமா? முடியாது. இட் இஸ் அ ப்ராசஸ் இல்லையா? கடைசி வரைக்கும் நான் என்னை பற்றியே நான் தேடிக்கிட்டே இருக்கிறேன். அதுதான் தேடல். அப்போது யாரை பற்றியுமே யாருக்குமே தெரியாது. ஆனால் ஒரு சில முற்சார்பு எண்ணங்களை வச்சு இவங்க இப்படி தான் அப்படின்னு மனசில் நாம் தீர்ப்பிடுறோம். நம்முடைய சிந்தனையில் தீர்ப்பிடுகிறோம். அதான் முதல் ஸ்தலத்தில் நாம் சிலுவை பாதையில் தியானிக்கிறோம். ஒன்றுமறியாத அந்த இயேசுவை குற்றவாளி என்று தீர்ப்பிட்டார்கள். அதே போல் தான் பல நேரங்களில் நாம் மனிதர்களை தீர்ப்பிடுகிறோம். சும்மா பார்க்கறதை வச்சு கண்ணால் காண்பதும் நல்ல மக்கள், எங்கள் மக்கள் ஒன்றுமே தெரியாது. கண்ணால் காண்பதும் காதால் கேட்பதும் தீர விசாரிப்பதே மெய் இல்லையா? அதனால் நம்ம இன்றைக்கி நிறைய நம்ம திருத்தந்தை என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ஃபாஸ்டிங் இருங்க. எதில் இருங்க? நீங்கள் புரணி பேசுகிறதுலேருந்து ஃபாஸ்டிங் இருங்க இல்லையா? அடுத்தவனை பற்றி பேசணுன்னா நமக்கு எப்படி அல்வா சாப்பிட்ற மாதிரி, திருநெல்வேலி அல்வா சாப்பிட்ற மாதிரி இல்லை? அதுவும் ஃபாதர் சிஸ்டர்ஸை பற்றி பேசணுன்னா அந்த அல்வாவில் கொஞ்சம் சர்க்கரை போட்டு சாப்பிட்ற மாதிரி. பிரைஸ் தி லார்ட். வராது சவுண்டு. பிரைஸ் தி லார்ட். அதனால் இதிலிருந்து நீங்கள் ஃபாஸ்டிங் இருங்க. ஒருத்தனை பற்றி அதை இதையும் பேசி அவன் பேரை கெடுத்து அவனை குழி தோண்டி புதைச்சி நான் இன்றைக்கி ஃபாஸ்டிங் ஃபாதர், நான் இன்றைக்கி சாப்பிடல, என்ன பிரயோஜனம்? அந்த ஃபாஸ்டிங் கடவுள் விரும்பவே இல்லை. பிறரை பற்றி புரணி பேசுவதிலிருந்து நீங்கள் விடுபடுங்கள். அதில் நல்ல ஒரு நோன்பெறுங்கள். கெட்டதை பார்ப்பதிலிருந்து நோன்பெறுங்கள். கெட்டதை கேட்பதிலிருந்து நோன்பெறுங்கள். இல்லையா? இன்றைக்கி பிதாவானவர் சொல்கிறார்ல, வானம் திறக்கப்பட்ட பொழுது என்ன சொல்கிறாரு? இவரே அன்பார்ந்த மகன், இவருக்கு செவி சாயுங்கள் இல்லையா? இறை வார்த்தைக்கு செவி சாயுங்கள். கடவுளுடைய குரலுக்கு நீங்கள் செவி சாயுங்கள். மற்றவன் அடுத்தவன் என்ன பேசுகிறான், இதுக்கு செவி சாய்ச்சிட்டே இருந்தீங்கன்னா நீ பாதாளத்துக்கு போயிடுவ. நீ கடவுளுடைய குரலுக்கு செவி சாயுங்கள், அப்பொழுது உனக்கு மீட்பு கிடைக்கும் என்று ஆண்டவர் இந்த சிந்தனை வழியாக நமக்கு சொல்லித் தருகிறார். இன்னொரு இது என்ன நம்ம சிந்தனையில் இருக்குது? ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன். நான் கடலூரில் செமினரில் படிச்சுட்டு இருந்த பொழுது ஃபாதர் ஜேசுதாசன், தஞ்சை மறை மாவட்டம், அப்போது அவர் தான் எங்களுக்கு ரெக்டராக இருந்தார். வெரி நல்ல ஒரு சைக்காலஜி படித்தவர். அமெரிக்காவில் போய் சைக்காலஜியில் டாக்டரேட் வாங்கினவர். ஒருத்தர் நடந்து போனாலே சொல்லிடுவார் அவன் எப்படி அப்படிங்கிறத அவரால் கணிக்க முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு அவர் படிச்சிருக்கிறார். அப்போது அவர் ரொம்ப ரொம்ப ஃப்ரீடம் கொடுப்பார். ஃப்ரீடம் வித் ரெஸ்பான்சிபிலிட்டி தான் அவருடைய கான்செப்டு. நீ இப்படி தான் இருக்கணும், அப்படி இல்லை. நீ நான் சொல்கிறதுக்காக நீ இப்போ நீ செஞ்சால் நான் இல்லாதப்போ நீ அதை செய்வேன். நீயே அதை ஏன் செய்கிறது, இது சரி இது தப்புன்னு நீயே அதை உணர்ந்து செஞ்சால் நீ அதை செய்ய மாட்டேன். நான் இல்லாட்டியும் அந்த தப்பை நீ செய்ய மாட்டேன் அப்படிங்க நல்லா அழகான எங்களை நல்லா வளர்த்தார். அவர் இஸ் நோ மோர் நவ். அதனால் அவரை நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். அப்போ அவர் சொல்லுவார், இந்த உலகம் சொல்லித் தருவது என்ன? ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன். அப்படி தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் ஃபாதர் சொல்லுவார், நோ, இட் இஸ் நாட் ரைட். த லாஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன். நீ தொடக்கத்தில் நல்ல மாதிரி நடிக்கலாம், ஆனால் உன்னுடைய முடிவு தான் கவனிக்கப்பட வேண்டியது. பைபிள் அதை சொல்லும், உன்னுடைய முடிவு எப்பொழுதுமே கவனிக்கப்பட வேண்டியது. கொஞ்சம் 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 போக போக நீ எப்படி வேணாலும் மாறலாம். அது இல்லை, அந்த ஃபஸ்ட் இம்ப்ரெஷனில் நீ கடைசி வரைக்கும் எப்படி இருக்கிற, அந்த லாஸ்ட் இம்ப்ரெஷன் தான் பெஸ்ட் இம்ப்ரெஷன். புனித மகதலா மரியா ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் நல்ல இம்ப்ரெஷனாக இல்லையே, ஆனால் லாஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷனாக இருந்துச்சு இல்லையா? கடவுள் அதை தான் விரும்பினார். பேதுரு முதல்ல முந்திரி கொட்டத்தனமாக அது இதையும் பேசிட்டுலாம் இருந்தார். அவருக்கு ஒன்றும் புரியல இல்லையா? ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் சரியான இல்லை.
நாம் அவருடைய சாவை அறிவிக்கும் பொழுது இவர் சொன்னார், உங்களுக்கு துன்பமெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னார். இயேசுவை மறுதளிச்சார். ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் நல்லா இல்லை. ஆனால் கடைசியில் உண்மையை அறிந்து கொண்டார், மீட்பரை கண்டு கொண்டார். அவர் என்ன சொல்கிறார்? இயேசுவுக்காக தலைகீழாக சிலுவையிலே மறித்தார். லாஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன். இப்போ நம்ம பாவம் செய்யலாம், இது பண்ணால், ஆனால் மனம் திரும்புவதற்கு கடவுள் வாய்ப்பு கொடுத்து கொண்டே இருக்கிறார். நல்ல பாவ சங்கீதனம் செய்து நாம் இறப்பதற்கு முன் நம்ம நல்ல மனிதர்களாக இருக்கும் பொழுது நிச்சயமாக இந்த சொர்க்கத்தை நம்மால் அடைய முடியும். அதனால் இந்த மாதிரி ஒரு சில சிந்தனைகளிலிருந்து நாம் வெளியில் வரணும். டு எர் இஸ் ஹியூமன் அப்படின்னு உலகம் சொல்லித்தருது இல்லையா? தவறுவது மனித இயல்பு ஃபாதர் இல்லை, இட் இஸ் நாட் ரைட். தவறுவது மனித இயல்பு அல்ல, தவறுவது சாத்தானுடைய இயல்பு. தவறுவது எப்படி மனித இயல்பு என்ன? கடவுள் தன்னுடைய உருவிலும் சாயலிலும் நம்மை படைத்தார் இல்லையா? கடவுள் தன்னுடைய சாயலும் உருவிலும் நம்மை இன்றைக்கி உரு மாற்றம். இப்போ நம்ம எப்படி படைத்தார்? கடவுள் தன்னுடைய உருவிலும் சாயலும் நம்மை படைத்தார். நம்ம எல்லோரும் நல்லவங்க. ஒரு குழந்தைக்கு தப்புன்னு என்னன்னு தெரியும். அந்த குழந்தை நல்ல குழந்தை இல்லையா? அந்த குழந்தைங்க நல்லா சொல்லி நல்லா வளர்த்திங்கன்னா அது நல்ல குழந்தையாக அது மாறும். அப்போ எப்படி தவறுவது இயல்புன்னு நீங்கள் சொல்ல முடியும் இல்லையா? இப்போ மனித இயல்பை என்னது? நாம் எல்லோரும் பேசிக்காக நான் அடிக்கடி சொல்வது, நம்ம எல்லோரும் நல்லவர்கள். ஏனென்றால் நாம் கடவுளுடைய சாயலால் படைக்கப்பட்டோம். அவருடைய மூச்சு காற்றை ஊதி கடவுள் நம்மை படைத்தார். இங்கே யாரும் கெட்டவங்க இல்லை. ஆனால் காலப்போக்கில் நம்ம அப்படி மாறுகிறோம். நாம் எதை பார்க்கிறோம், எதற்கு செவி கொடுக்கிறோம், எதை வாழ்க்கையிலே நாம் செயலாக்குகிறோம் என்பதை பொறுத்து நம்முடைய வாழ்க்கை தடம் புரள்கிறது. பிரைஸ் தி லார்ட். அப்போ சிந்தனையில் நமக்கு மாற்றம் வரணும். நல்ல சிந்தனைகள் வரும்பொழுது தான் செயலில் அது வெளிப்படும். ரெண்டாவது அதுதான் செயல் மாற்றம். முதல்ல சிந்தனையில் மாற்றம், இரண்டாவது செயலில் மாற்றம் இல்லையா? யாக்கோபு சொல்கிறாரு புதிய ஏற்பாட்டில், ஒருவனுக்கு நம்பிக்கை உண்டு என்று அவர் சொல்லி அதை தன்னுடைய செயல்களிலே காட்டாவிட்டால் அந்த நம்பிக்கை பொய்யானது, அவர் தன்னையே ஏமாற்றி கொள்ளுகிறார் என்று சொல்லுகிறார். ஜெயமாலையே கையில் வச்சு அந்த அம்மா நடக்கும், ரொம்ப பக்தி அப்படின்னு காமிக்கும். ஆனால் சாப்பிட்ற இடத்துல அந்த அம்மா சண்டை போடும். என்ன பிரயோஜனம்? ஒரு லைனில் நிற்கணும்னா அந்த அம்மா நிற்காது இல்லையா? ஒரு குறை இருக்குதுமா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கம்மா, இல்லைன்னாம்மா அப்போ தான் சண்டை போடும். ஆனால் கோவிலில் பயங்கர பக்தி, ஜெபமாலை. உன் நம்பிக்கை செயல் அங்கே வெளிப்படல. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். மனைவி கஷ்டப்பட்டு வேர்க்க விறுவிறுக்க வீட்டில் பாத்திரம் கழுவிட்டுருக்குறாங்க. கணவர் அப்போ தான் ஆஃபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வர்றார். வீட்டுக்கு வந்தோடனே மனைவி பார்க்குறாங்க. மனைவி ரொம்ப கஷ்டப்பட்டு பாத்திரமெல்லாம் நிறைய கழுவிட்டுருக்குறாங்க. வேர்வை வருது. உடனே அந்த கணவர், ஐயோ என் மனைவி எவ்வளோ கஷ்டப்படுறா அப்படின்ட்டு வந்து கர்ச்சீப் எடுத்து அந்த அம்மா நெத்தியெல்லாம் தொடச்சி, அம்மா நீ கொஞ்சம் இப்படி வா, நான் உனக்கு கழுவி தரேன் அப்படின்ட்டு அவங்களாம் முறைக்கிறாங்க. நடக்கிறத பேசுங்க சாமி அப்படின்ட்டு அப்படியெல்லாம் தொடச்சி, நீ வாமா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேம்மா அப்படின்ட்டு செய்யும்போது அது செயலில் மாற்றம் இல்லையா? இல்லையா? நம்ம சொற்கள் வேறு, செயல் வேறு. செயல் தான் முக்கியம். அப்போ அந்த செயலில் நம்ம மாற்றத்தை கொண்டு வரணும். தவ காலத்தில் நான் மனம் மாறிட்டேன் ஃபாதர், இன்றைக்கி எல்லாம் மாலை போட்டேன், எல்லாம் பண்ணிட்டேன், அது உன்னுடைய செயலில் அது வெளிப்பட்டால் நல்லது. அப்போ செயலில் நமக்கு மாற்றம் வேண்டும். மூணாவது கொள்கையில் மாற்றம். கொள்கையில் மாற்றம் என்ன? கொள்கையில் மாற்றம், ஒரு சிலர் ஒரு சித்தாந்தத்தை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. இது நாம் பிடிச்ச முயலுக்கு 3 காலு தான் இல்லையா? அவன் என்ன சொன்னாலும் அவனை அதிலிருந்து காப்பாற்றவே முடியாது. நான் பிடிச்ச முயலுக்கு 3 காலு தான். நல்ல நேரம் பார்க்கக்கூடாது, சகுனம் பார்க்கக்கூடாது, குறி பார்க்கக்கூடாது, இதெல்லாம் பைபிள் அழகாக சொல்லியிருக்கு. கிறிஸ்தவனுக்கு அது அழகு அல்ல அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனால் நம்ம ஆள் கல்யாணம் வைக்கிறது, இதுதான் ஃபாதர் முகூர்த்த நாள், இன்றைக்கி தான் ஃபாதர் கல்யாணம் வைக்கணும். அன்றைக்கின்னு பார்த்தா நிறைய பத்திரிக்கை வரும். எந்த கல்யாணத்துக்கு போகிறனே ஃபாதர்ஸ் தடுமாறுவாங்க. எங்கடா இங்கே போகிறதா, அங்கே எல்லாருமே தெரிஞ்சவங்களா இருக்கா, எங்கடா போகிறது? ஆனால் மற்ற நாள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வைக்கலாம்ல. சரி, அப்படி நல்ல நேரத்தில் தான் கல்யாணம் பண்ணி எத்தனை கல்யாணம் நல்லா இருக்குது
அப்போ கோர்ட்டில் டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணதெல்லாம் போய் நீங்கள் பாருங்கள், அதெல்லாம் நல்ல நேரத்தில் கல்யாணம் பண்ணது தானே. ஏன் அப்படி ஆச்சு? நம்மளாம் பகுத்தறிவாளர்கள் இல்லை, ஏன் இதெல்லாம் சிந்திக்க மாட்டேங்க? இன்னும் ஒரு சில கொள்கைகளை பிடிச்சிட்டு நாம் வாழ்ந்துட்டுருக்குறோம். கிரகப்பிரவேசம் இல்லையா, அது ஃபாதரு அதிகாலையில் கூட்டிகிட்டு போகிறாங்க, நம்ம போய் ப்ளஸ் பண்ணான்னு போகும்போது ஒரே புகை மூட்டமாக இருக்குது. உள்ளுக்குள்ளே போய் பார்த்தா ஏற்கனவே இன்னொருத்தனை வச்சு ஒரு பூஜை அங்கே நடந்திருக்குது. பிரைஸ் தி லார்ட். இதெல்லாம் என்னான்னு சொல்கிறது? எல்லா இடத்துலையும் என்னென்னமோ அந்த சிம்பிளெல்லாம் இருக்கும், நம்ம பார்த்தாலே தெரியும் சம்திங் ராங் இங்கே நடந்திருக்கு அப்படின்ட்டு. அதெல்லாம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் சாமியார் போய் வீட்டை ப்ளஸ் பண்ணுறார். கொள்கையில் மாற்றம் வேண்டும். இதில் இருந்தெல்லாம் நான் கொஞ்சம் வெளியில் வரணும். இந்த பில்லி சூனியம், அடுத்தவனுக்கு சூனியம் வைக்கிறது, கெட்ட ஆவி கெட்ட போய் நான் பேசுகிறேன் அப்படின்னு பேசுகிறது, என்னிடமோ நம்ம ஆளுக்கு தேவையில்லாத முட்டையை இது பண்ணுறது, ஒருத்தன் நல்லா வளர்ந்தா அது பிடிக்காது அவனுக்கு போய் பில்லி சூனியை வைக்கிறது, இதெல்லாம் கிறிஸ்தவனுக்கு அழகு அல்ல. கிறிஸ்தவன் சொல்லிக்கவே நமக்கு அதை வைக்க கேட்டதெல்லாம். பிரைஸ் தி லார்ட். அப்போ இந்த கொள்கையில் மாற்றம் நமக்கு வேணும். கடவுள் படைச்ச எல்லா நாளும் நல்ல நாள் தான், எல்லா நேரமும் நல்ல நேரம்தான் இல்லையா, அதை நாம் உணரணும். இந்த கொள்கையில் மாற்றங்கள் வரும். நாள் பார்க்குறது, நட்சத்திரம் பார்க்குறது, ராசி பார்க்குறது, வாஸ்து பார்த்து வீடு கட்டுறது, இதெல்லாம் மிக மிக தவறு. அடுத்தது கடைசியாக தலைவர் மாற்றம் வேண்டும். தலைவர் மாற்றம். எலெக்ஷன் டைமில் ஃபாதர் தலைவர் மாற்றமெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாரு. தலைவர் மாற்றம்னா அதில் நம்முடைய தலைவர் யாராக இருக்கணும்? இயேசுவாக இருக்கணும். ஆனால் நம்ம உலக வாழ்க்கையில் போகும்பொழுது நம்முடைய தலைவர் யாராக மாறுறாங்க? சாத்தானாக மாறுகிறார். அப்போ நாம் நல்ல செயல்கள் செய்து கிறிஸ்துவை தலைவராக ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவனுடைய வழியில் நாம் நடக்கணும் இல்லையா. ஆனால் இன்றைக்கி பல நேரங்களில் அவர் சொன்னார்ல, இங்கே இருப்பது நல்லது, இது சுகமாக இருக்குது, இங்கேயே இருக்கலாம் அப்படின்ட்டு ஒரு சில இதில் போயிட்டு அவங்க சாத்தானை தலைவராக கொண்டு அவர்கள் வாழ்கிறார்கள். இந்த தலைவர் மாற்றம் இன்றைக்கு தேவை. அப்போது இயேசுவை என்னுடைய தலைவராக கொண்டு நான் வாழணும். இப்போ இந்த 4 மாற்றங்கள், சிந்தனையில் மாற்றம் வேண்டும், செயலில் மாற்றம் வேண்டும், கொள்கையில் மாற்றம் வேண்டும், தலைவரில் மாற்றம் வேண்டும். இது மாறுகிற பொழுது உண்மையாகவே இந்த தவக்காலம் ஒரு நல்ல ஒரு காலமாக நமக்கு அமையும். நல்ல மனமாற்றம் பெற்று கடவுளுடைய குரலுக்கு செவி சாய்த்து அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிற பொழுது கடவுள் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். இறைவன் என்று வாழ்த்து பெறுவாராக. ஆமென்.